Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Subha Rajam Yami PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது introduction to strings in C. So string na enna? So string is a sequence of characters terminated with the null character /0. So string அப்படின்னா இப்போ introduction அப்படிங்கிறது ஒரு string. அது எப்படி இருக்குது? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நல் கேரக்டர் வந்து லாஸ்ட்ல வந்து டெர்மினேட் முடியும். நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து செட் பண்ணி கொடுத்துரும். /0 நல் கேரக்டர். ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணும்? ஹவு டு டிக்ளேர் அ ஸ்ட்ரிங்? ஸோ டிக்ளேர் பண்ணுறதுக்கு கேரக்டர் ஆஃப் C of 5 இதான் வந்து சின்டாக்ஸ். ஈக்குவலன் டு தி என்னது அரே மாதிரி தான் ஆனால் கேரக்டர்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் இதே மாதிரி உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதனால ஒவ்வொரு கேரக்டராக உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேரக்டருக்கு எவ்வளவு வந்து இது கேரக்டருங்கிறது டேட்டா டைப் இல்லையா, இது ஒரு பைட்டு தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பைட் உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது 8 பிட்டை எடுத்துக்கும். இதுதான் நம்மளோட டிக்ளரேஷன் பார்ட்டு. ஸோ இது இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டேட்டா டைப்பை சொல்லணும், அரேல யூஸ் பண்ற மாதிரி தான். C of அப்படின்னு சொல்லிட்டு அரே இதை சொன்னீங்க அப்படின்னா ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல சொல்லணும். என்ன ஸ்ட்ரிங்னாலும் கொடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரிங் வந்து இது வந்து எடுத்துக்கும் இல்லையா? இல்லைன்னா மென்ஷனும் பண்ணலாம், கரெக்டாகவும் மென்ஷன் பண்ணலாம், ஜாஸ்தியாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ 50 அலோகேஷன் கொடுத்துருக்கோம், ஆனால் 5 டேட்டா மட்டும் சேவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்ல நல் கேரக்டரை 6th பொசிஷன்ல நல் கேரக்டரை சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதே மாதிரி இனிஷியலைசேஷன் கொடுக்கலாம். பிரேஸ்குள்ள கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றும் எனது கேரக்டர், அதனால சிங்கிள் கோட்ல சொல்லணும். நம்ம நம்பர் கொடுத்தோம்ல அறையில அதே மாதிரி, ஆனா இது கேரக்டர்னால சிங்கிள் கோட்ல சொல்லணும். ஸோ லாஸ்ட்ல நல் கேரக்டர் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் என்னன்னா கரெக்டாகவும் இனிஷியலைசேஷன் சொல்லலாம். 5ங்கிறது சுபா, கிளாஸ் வந்து நல் கேரக்டர், கரெக்டாகவும் மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க இனிஷியலைசேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸோ கேரக்டர் C of 5 ஈக்குவல் டு சுபான்னு கொடுத்துருக்கேன். இதே வந்து எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டு ஆட் தி அட் தி எண்ட் ஆஃப் தி நல் கேரக்டர் பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி கொடுத்துரும். நல் கேரக்டர் செட் பண்ணி கொடுத்துரும். அப்போ பாருங்க, ஸ்பேஸ் கரெக்டா 5க்கு தான் கொடுத்துருக்கீங்க, 6 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்ல, கொடுக்கல, 6 கொடுத்துருக்கணும், அப்பதான் கரெக்ட். அதனால இது எரர் காமிச்சிடும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இனிஷியலைசேஷன் கீழே கொடுக்க கூடாது, ஒரே லைன்ல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ சி ஈக்குவல் சொல்லி கொடுத்தாலும் சரி, C ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் காமிச்சிடும். அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே லைன்ல கொடுக்கணும். இனிஷியலைசேஷன் ஸ்டெப்புக்கு மட்டும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு மற்ற நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதை கால் பண்ணும்போது டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனா இனிஷியலைசேஷனுக்கு ஒரே லைன்ல கொடுக்கணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது இனிஷியலைசேஷன் பார்ட். அடுத்தது என்னது? ரீட் ஸ்ட்ரிங் ஃப்ரம் த யூசர். ஏற்கனவே ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். we can use the scanf function to read a string. scanf function யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ண வைக்கலாம். அந்த இது என்ன பண்ணும், கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரீட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரீட் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். நீங்க டைப் பண்ண யூசர்ல இருந்து கீபோர்ட்ல இருந்து கொடுத்துட்டே இருப்பீங்களா, டைப் பண்ண அது வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் until it encounters white space, new line, tab, etc. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, சுபா அப்படின்னு டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, அடுத்த ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும், அது வரதான் ரீட் பண்ணும். நியூ லைன் கேரக்டர் /n வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடும். வந்து என்னது டேப் /t அந்த கேரக்டர் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ மோஸ்ட்லி ஒயிட் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு என்னது, அது வரதான் ரீட் பண்ணும். scanf functions read the sequence of character, எது வர ஸ்பேஸ் வர. சரியா? அப்போ ஒரு கோடிங் பார்த்துடலாமா scanf யூஸ் பண்ணி? ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஹெடர் ஃபைல. மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்ளரேஷன் கொடுத்துக்கலாம்.
இனிஷியலேஷனுக்கு தான் நேரா எழுத சொன்னேன். ஸ்கேனஃபுக்கு டிக்ளரேஷன் மட்டும் போதும். 20 சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம், கேரக்டரா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் த நேம்னு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு ஸ்கேனஃப்க்கு என்ன பண்ணுவோம், இவ்வளோ நாள் இன்டிஜருக்கு டி யூஸ் பண்ணோம். இது கேரக்டர். கேரக்டர்னா என்ன சொன்னேன், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இல்லையா? அப்போ ஸ்ட்ரிங், அப்போ எஸ் மென்ஷன் பண்ணுங்க, பெர்சன்டேஜ் எஸ். வேரியபிள் நேம் நேம், இங்க ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்க கூடாது. அரைக்கு சொன்னோம்ல, அரையை வந்து ஃபங்க்ஷனா எழுதும் போது அந்த ஃபங்க்ஷன் கால்ல எப்படி எழுதணும், பெர்சன்டேஜ் அந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க பேஸ் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காவே அது சென்ட் ஆகுது. ஏன்னா நேமுங்கும் போது என்னது, ஃபர்ஸ்ட் பேஸ் லொகேஷன் பேஸ் அட்ரஸ் தான் அது மென்ஷன் பண்ணுது நேமுங்கும் போது. அப்போ நீங்க ஆம்பர்சன்ட் சிம்பிள் இங்க கொடுக்க கூடாது, தேவையில்லை. நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் எஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நேம் தான், வேரியபிள் நேம் நேம்னு ஜஸ்ட் கொடுங்க, பெர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ என்ன இன்புட் ஸ்ட்ரிங் ஃபுல்லா ஒரு வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அப்படியே இங்க வந்து உங்களுக்கு பிரிண்ட் சேவ் பண்ணி கொடுத்துரும். சாரி, பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் மெயினா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ என்டர் நேம்னு சொல்லும் போது உங்களுக்கு சுபா ராஜம் அப்படின்னு கிடைச்சிருக்குது. யுவர் நேம் இஸ் சுபா ராஜம் பிரிண்ட் ஆகல. ஏன் என்ன சொன்னேன்? ஸோ ரீட் அன்டில் இட்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அது வரை தான். வி ரீட் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அன்டில் ஸ்பேஸ் நியூ லைன் கேரக்டர் டேப் அதெல்லாம் வந்துச்சுன்னா வரதான் நடக்கும். வந்துச்சு இங்க எங்க ஒயிட் ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ். ஸ்பேஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணிரும், நேம்ல அதை மட்டும் தான் சேவ் பண்ணோம். அப்ப நம்ம நேமை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப நேம் என்னது, சுபா மட்டும் தான் எடுத்துக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேர்டை மட்டும்தான் நீங்க அசஸ் பண்ண முடியும், ஒரே இன்புட் கொடுக்க முடியும். அப்போ வேர்டு ஒரு சிங்கிள் வேர்டு கொடுத்து ப்ராசஸ் பண்ற ப்ரோக்ராமுக்கெல்லாம் நம்ம ஸ்கேன்அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு லைன் ஃபுல்லா வேணும், அதுக்கு என்ன கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ ஹவு டு ரீட் அ லைன் ஆஃப் டெக்ஸ்ட், அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னா, we can use the fgetters function அப்படின்னு இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, டு ரீட் அ லைன் ஆஃப் ஸ்ட்ரிங், எவ்வளோ இந்த லைன்ல என்ன கொடுக்குறீங்களோ அது ஃபுல்லா எடுத்துக்கும். ரீட் ஏ லைன், சரியா, ஒரு லைன் ஃபுல்லா எடுத்துக்கும். எப்படி அதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா, பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னா புட்டஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ முந்தி என்ன அப்படின்னா, கெட்டஸ் ஃபங்க்ஷன் புட்டஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எஃப் கெட்டஸ் எஃப் புட்டஸ் வந்து ஃபைல் கான்செப்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன அதை சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், கோடிங் பார்ப்போம். அந்த ஹெட்டர் ஃபைல் ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச்ல இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பிரிண்டர் ஃபங்க்ஷன் ஸ்கேனர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 35 வந்து ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காங்க இந்த ஹெட்டர் ஃபைலில். அதுல கெட்டஸ் ஃபங்க்ஷன் புட்டஸ் ஃபங்க்ஷன் எஃப் கெட்டஸ் எஃப் புட்டஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கெட்டஸ் ஃபங்க்ஷன் என்னதுன்னா, உள்ள வந்து வெறும் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். நேம்னா வேரியபிள் நேம், ஸ்ட்ரிங்கோட நேமை மட்டும் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து கெட் பண்ணிடலாம். ஏன்னா அன்லிமிட்டெட் பஃபர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதான், அதனால இதுல இருந்து எது சில இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். புரியுதா? இதை எடுத்துட்டாங்க. அதுக்காக ஃபைல் டிஸ்கிரிப்ஷன், எஃப்ங்கிறது ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் தான், டிஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஃபைல் அந்த ஃபங்க்ஷனையே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புட்டஸ் ஃபங்க்ஷனையும் ஆனால் பிரிண்ட் பண்றதுக்கு புட்டஸ் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சா? அந்த ரெண்டு கான்செப்ட் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப என்ன, டிக்ளரேஷன் கொடுங்க, என்டர் நேம் கொடுங்க. எஃப் கெட்டஸ்க்கு, கெட்டஸ்னா வெறும் நேம் மட்டும்தான், ஆனா எஃப் கெட்டஸ்க்கு 3 பேராமீட்டர் வேணும். என்ன ப்ராப்ளம், கெட்டஸ் ஃபங்க்ஷனுக்கு பஃபர் ஃபுல் ஆயிட்டு. ஏன்னா இந்த நேம் வந்து நம்ம சைஸை மென்ஷன் பண்ணாது, எவ்வளவு நாள் அது கெட் பண்ணிட்டே இருக்கும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, சைஸை மென்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நடக்குது, நேம்ங்கிறது உங்க வேரியபிள் நேமை கொடுத்துக்கணும், கமா சைஸ் ஆஃப் நேம். சைஸ் ஆஃப் நேம்னா இதோட ஆன்சர், இது ஒரு ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அந்த நேம் என்னது, இதுதான் நேம், அதோட சைஸ் என்ன 20. அப்ப இதோட ரிசல்ட் என்னன்னா 20 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும், பிளேஸ் ஆயிருக்கும் 20. இது நேம் கமா ஸ்டாண்டர்ட் இன். ஸோ 3 டைப் இருக்கு, ஸ்ட்ரீம் ஒரு 3 ஸ்ட்ரீம் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இன், ஸ்டாண்டர்ட் அவுட், ஸ்டாண்டர்ட் எரர் இருக்குது. இந்த இடத்துல என்னன்னா கெட்டஸ், எஃப் கெட்டஸ் என்னது, இன்புட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் இல்லையா. அந்த நீங்க கீபோர்ட்ல கொடுக்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டேட்டாவை இந்த நேமுக்கு சென்ட் பண்ணி விடும். அதுதான் கான்செப்ட்.
ஸோ இது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். இட் இஸ் அன் இன்புட் ஸ்ட்ரீம் வேர் டேட்டா இஸ் சென்ட் டு அல்லனா ரீட் பை அ ப்ரோக்ராம். சரியா, இன்புட் கொடுக்க யூசர் கொடுக்க உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் பண்றதுக்காக 3 பேராமீட்டர் நீங்க படிச்சுதான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கணும். FGETSக்கு 3 பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம், சைஸை மென்ஷன் பண்றதுக்கு என்னது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சைஸ் கண்டுபிடிக்கணும், கமா ஸ்டாண்டர்ட் இன். அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹெட்டிங் கொடுங்க, புட்டஸ் நேம், நார்மலா நேமை மட்டும் கொடுங்க. இதுல என்ன ஆன்சர் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ என்னது ஒரு லைன் ஃபுல்லா ரீட் ஆகும், அப்படிதானே? ஒரு லைன் ஃபுல்லா அதை ரீட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் விட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது நேம்ல போய் சேவ் ஆயிருக்கும். நீங்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். அவுட்புட் எப்படி கிடைச்சிருக்கும்? என்டர் த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா என்ன ஒரு லைன்ல கொடுத்தீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அவுட்புட்டா காமிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸ்கேனஃப்க்கு ஒரு வேர்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், ஒயிட் ஸ்பேஸ் வரதான் அது பிரிண்ட் எடுத்துக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுத்தாலும் எடுத்துக்காது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் ஃபுல்லா எடுத்துக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறது, அறையை அனுப்பி பார்த்தோம்ல, அதே மாதிரி பாசிங் ஸ்ட்ரிங் டு ஃபங்க்ஷன். இது எப்படி அனுப்புறது அப்படின்னா ஸ்ட்ரிங் கேன் பி பாஸ் டு ஃபங்க்ஷன் இன் a similar way as arrays. அரே மாதிரி தான் நம்ம அதை பாஸ் பண்ண போறோம். சரியா, அனுப்ப போறோம். ஏன்னா சேம் தானே டிக்ளரேஷன். இன்ட்டு a of 15 கொடுத்தோம், இங்க வந்து என்னது கேரக்டர்னு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். அரே மாதிரியே தான் இருக்குது. அப்ப என்ன ஒரு சும்மா சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி இருக்கிறோம். ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கான என்ன கெட் பண்ணீங்களோ இங்க கெட் ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க வந்து புட் ஃபங்க்ஷன் நடக்குது, அவ்வளவுதான். தனியா ஸ்லிப் என்னது செப்பரேட்டா ஒரு கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது டிக்ளேர் பண்ணுங்க, என்டர் தி ஸ்ட்ரிங். FGETS மூலியமா ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணிக்கலாம். எதுல சேவ் ஆயிருக்குது? STRல சேவ் ஆயிருக்குது. இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதை கால் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் நேம் என்ன? டிஸ்பிளே ஸ்ட்ரிங். டிஸ்பிளே ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் தான் நமக்கு ஆன்சர் இல்லையா? அதை எப்படி பராமீட்டர் அனுப்பிங்க? ஏல என்ன உங்களுக்கு அரேல என்ன அனுப்புனீங்க? ஏங்கிறது வாங்குனீங்க, ஏ மட்டும் தானே அனுப்பணும். அதே மாதிரி STR அனுப்புங்க, போதும். இதுதான் பாசிங் ஸ்ட்ரிங் டு ஃபங்க்ஷன். இது பேஸ் அட்ரஸா இங்க சென்ட் ஆகும். இங்க என்னெல்லாம் இன்சுலேஷன் கொடுக்கலாம்னு சொன்னேன் ஹெட்டிங்ல, ஞாபகம் இருக்கா? இந்த இது மாதிரி அரே மாதிரி இங்க வந்துச்சுன்னா STR இதே மாதிரி எம்டி இதை கொடுத்துக்கலாம், இன்சுலேஷன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா STR 50 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்றதுக்கு ஸ்பேஸையும் அலகேட் பண்றதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா பாயிண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் STR 3 டைப் நம்ம அரேல எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க நம்ம பாஸ் பண்ணி ஃபங்க்ஷனை வந்து இல்ல ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் கால். இது கால்டு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள என்ன இருக்கு கோடிங்? ஒரு பிரிண்ட், ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அவுட்புட் ஸ்ட்ரிங். ஸோ என்ன வந்துச்சு இங்க? ஸ்ட்ரிங் ஆன்சர் வந்திருக்குல்ல, பேஸ் அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்காங்க, ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிருங்க. ஸோ புட்டஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அழகா உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிரும். என்ன ஸ்ட்ரிங் ஒரு லைன்ல நீங்க கொடுத்துருக்கீங்களோ அடுத்த லைன் உங்களுக்கு என்னது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அழகா அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி அவுட்புட் ஸ்ட்ரிங் கீழே உங்களுக்கு வந்து அழகா பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். கீழே இல்ல, இங்கேயே உங்களுக்கு நியூ லைன் கொடுக்கல, இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்போ இங்க செப்பரேட் ஃபங்க்ஷனா நம்ம எழுதுனா கட்டாயம் டிக்ளரேஷன் மஸ்ட். இதெல்லாம் சேம் தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து என்னது ஸ்ட்ரிங்கை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் கால் சேம் தான். சரியா? அரே மாதிரி தான் எழுத போறோம். அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்ட்ரிங் அண்ட் பாயிண்டர்ஸ். இதுவும் என்ன பண்றதுன்னா ஸ்ட்ரிங் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். we can use pointers to manipulate elements of the string. ஸோ இந்த பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். எப்படி மேனிப்புலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க, இனிஷியலேஷன் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அப்போ எப்படி ஆகுது உங்களுக்கு? இது நேம் ஆஃப் 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அலகேட் ஆயிருக்குது. லாஸ்ட்ல நான் மென்ஷன் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா நேம் ஆஃப் 5க்கு நல் கேரக்டர் கம்பைலர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் பேஸ் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தான் பேஸ் அட்ரஸ். எப்பவுமே அரேல ஃபர்ஸ்ட் இதுதான், இதை தான் அனுப்பி விடுது. அதனாலதான் இந்த ஆம்பர்சன் சிம்பிள் நம்ம கொடுக்கல. ஸ்கேனஃப் யூஸ் பண்ணும்போது ஆம்பர்சன் கொடுக்க மாட்டோம். ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த நேமை அனுப்பும் போது ஆம்பர்சன் கிடையாது. வெறும் நேமை மட்டும் சொல்லிட்டு வேரியபிள் நேமை மட்டும் சொல்லி அனுப்புறோம். அதுதான் அதோட கான்செப்ட். இப்ப பாருங்க, ஸோ ஸ்ட்ரிங் எப்படி ஆக்ட் ஆகுது, பாயிண்டர்ஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணிடலாம்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சாம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுபாராஜம் சொல்லிட்டு ஒரு இனிஷியலேஷன் கொடுத்தாச்சு. எதுக்குள்ள ஆன்சர் இருக்கு? நேம்ல இதே மாதிரி சேவ் பண்ணிருக்கு அப் டு
எத்தனை கேரக்டரோ அதுக்கு அலோகேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளை நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த நேமை வந்து நம்ம பாயிண்டர் வேரியபிளா நம்ம அசஸ் பண்ணலாம். அப்படிதானே? உங்களுக்கு அரையில பாயிண்டர் போகும்போது அங்க இனிஷியலைசேஷன் கொடுத்தல, அதே மாதிரி நம்ம பாயிண்டர் வேரியபிளா இதை எடுத்துக்கலாம். எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா கேரக்டர் சியா தான் நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டார் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள். இந்த பாயிண்டர் வேரியபிள்ஸ் பாயிண்டிங் டு தி ஃபர்ஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அர்த்தம். இந்த பாயிண்டர்னாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. கேரக்டர் என்னது? ஒரே ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் கேட்கிறோம். அப்போ அவுட்புட் என்னதான் இருக்கும்? எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூ பிரிண்ட் பண்ணும். அப்போ நேம் பிளஸ் 1 ஸ்டாரா கொடுத்துருங்க. இது கொடுக்கணும், ஃபுல்லா கொடுக்கணும். சரியா? வெறும் ஸ்டார் நேம் பிளஸ் 1 கொடுக்க கூடாது, ஹோலா கொடுக்கணும். அப்படின்னா என்னது? மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர். ஆட்டோமேட்டிக்கா யூவை பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் எனக்கு 6th கேரக்டர் வேணும் அப்படின்னா ஸோ இது வந்து 0 1 2 3 4 5 6 அப்போ R வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் பாயிண்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பாயிண்டர் கான்செப்ட். இப்போ என்ன பண்றேன்னா டிக்ளரேஷனே நான் வந்து பாயிண்டரா வைக்கிறேன். டிக்ளரேஷனே என்னது? பாயிண்டர் வேரியபிளா வைக்கிறேன், ஸ்ட்ரிங்கா வைக்கல. பாயிண்டரா வைக்கும் போது பாயிண்டரா டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்டரை எதையாச்சும் ஒரு ஆன்சரை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும்ல, அதே எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? நேமை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? அப்ப இந்த இது என்ன அப்படின்னா ஸ்டார் நேம் பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் நேம்னு ஆக்சுவலா வரணும். அதான் கான்செப்ட். இங்க நேம்ங்கிறது பேஸ் அட்ரஸா இருக்கிறனால அந்த அட்ரஸ் அது என்னது? ஆம்பர்சன்ட் சிம்பிள நம்ம போடல, அதனால டைரக்டா இனிஷியலைசேஷன் கொடுக்கிறோம். இங்கேயுமே நேரா நீங்க கொடுத்துக்கலாம், ஈக்குவல் டு நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா நேம் பாயிண்டர் ஈக்குவல் டு நேம் கொடுக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? இங்க ஒரு டிக்ளரேஷன் நடக்குது, நேம் பிடிஆர்னு ஒரு டிக்ளரேஷன் நடக்குது. அலோகேட் பண்ணிட்டு தட் ஆன்சர் இஸ் பாயிண்டிங் டு தி ஃபர்ஸ்ட் பேஸ் அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் கான்செப்ட். நேம்னா என்னது? தான் நேம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்குது, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு என்னது? இந்த வேரியபிள் நேமை தான் சொல்லணும். ஒரே ஒரு கேரக்டர் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன் நான் ஸ்ட்ரிங்கே பிரிண்ட் பண்ண முடியாதா? சுபாங்கவே எனக்கு ஆன்சர் எஸ்ன்னு கொடுத்தா வருமா? வராது. ஏன்னா பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு தி ஃபர்ஸ்ட் கேரக்டர். அப்ப சீன் பெர்சன்டேஜ் சீன் கொடுத்து எஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேரக்டர் வரனா +1 கொடுத்து நெக்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ நார்மலா ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணி அந்த பாயிண்டரா நீங்க நம்ம எப்படி அசஸ் பண்ணுவோம், அதே நேரத்தில் அந்த வேரியபிளே பாயிண்டர் வேரியபிளா வச்சுக்கிட்டு அந்த அந்த அதை பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு எப்படி அசஸ் பண்ணுவோம். சரியா? இது டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்ட்ரிங் அண்ட் பாயிண்டர்ஸ். So one more concept என்ன அப்படின்னா commonly used string functions. So இந்த string function ஏற்கனவே built-in function இருக்குது. அதுல எங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா string.header file எழுதி வச்சிருக்காங்க. இந்த header fileக்குள்ள நிறைய stringோட ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் 4 தான். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா string length. 3 கேரக்டரா அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. stringனா str, lengthனா len ஃபங்க்ஷன். இது என்ன யூஸ் ஆகுது? கால்குலேட் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ சுபான் நீங்க சேவ் பண்றீங்க, ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு இனிஷியலைசேஷன் சுபான் சொன்னீங்கன்னா 5 மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் நல் கேரக்டர் விட்டுரும். அடுத்தது ஸ்ட்ரிங் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்னொரு நேம் ஒன்ல நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிங் ஏ ஸ்ட்ரிங் டு அனதர். அடுத்து 2 ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸ்ட்ரிங் கம்பேர் சிஎம்பி, சிஓஎம் போட்டுறாதீங்க, கம்பேர்னு சிஎம்பி, கம்பேர் ட்ரூ ஸ்ட்ரிங். எதுக்காக கம்பேர் பண்றோம்? இந்த அல்பபெட்டிக் ஆர்டர் வந்து கோடிங்லாம் இருக்குது பண்றதுக்கு 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி எது சின்னது எது பெருசு எது ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பேர் வேணும். ஸ்ட்ரிங் கம்பேர் 3 ஃபங்க்ஷன் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஈக்குவல், லெஸ் தென், நெகட்டிவ், சாரி கிரேட்டர் தென் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிங் கேட், கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் கேட், கன்கார்டினேட் ஆஃப் 2 ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெர்ஜ் தான். 2 ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே ஆன்சர்ல உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மோஸ்ட்லி நம்ம 4 ஃபங்க்ஷனை பில்ட்-இன் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணியிருக்கோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம கோடிங்ல நம்ம யூஸ் பண்றோம், அடிக்கடி யூஸ் பண்றோம். சரி, இதே மாதிரி கோடிங்லாம் இனிமேல் ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம நிறைய கோடிங் பார்க்கலாம். எப்படி வந்து கோடிங் எழுதலாம், நிறைய ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், பாலிண்ட்ரோம் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி கிடைச்சிருக்கும். தேங்க்யூ.